வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை நாம் தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழம்பு, பொரியல் போன்ற அனைத்திலுமே தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கவே மாட்டோம். அந்த அளவிற்கு நம்ம கருவேப்பிலை அனைத்து உணவு வகைகளுமே சேர்த்து வந்துள்ளோம். கருவேப்பிலை என்பது வாசனைக்காக மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்றே நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிந்திருக்கு. கருவேப்பிலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியது இந்த கருவேப்பிலை. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட கருவேப்பிலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். 1. அனிமியாவை குணமாக்கும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் போதுமான அளவு இரும்பு சத்து இல்லாமல் இருப்பது தான் காரணம். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் போலிக் ஆசிட் நிறைந்திருக்கு. இந்த போலிக் ஆசிட் முக்கியமாக உடலில் உள்ள இரும்பு சத்து ஈர்ப்பதற்கும் மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியாக இருக்குது. கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு சத்து இருக்கிறது. அதே நேரத்தில் போலிக் ஆசிட்டும் இருக்கிறது. இவை இரண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. முடிந்தவரை கருவேப்பிலையை நம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. 2. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். செரிமான தொடர்பான பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிறு உப்பிசம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கருவேப்பிலை. நாம் கருவேப்பிலையை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் நம் செரிமானத்திற்காகவே கருவேப்பிலை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. கருவேப்பிலையில் எந்தவித பக்க விளைவும் இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. 3. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது கருவேப்பிலை. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. எனவே இது கொலஸ்ட்ராலில் உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவி செய்கிறது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து விட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் என்பது அதிகரித்துவிடும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் நம் உடலில் அதிகரிக்கவும் இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியாக இருக்குது. 4. முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது கருவேப்பிலை. தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளான முடி உதிர்வு, நரைமுடி இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குவதோடு தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்த கருவேப்பிலையை தலைக்கு தடவி வந்தால் மேற்கண்ட தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். 5. உடல் எடையை குறைக்கும். பொதுவாக உடல் எடை குறைக்க மிக மிக குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளையும் அதிக அளவிலான நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகளையும் சாப்பிட மருத்துவர்கள் பரிந்துரைப்பதுண்டு. அந்த வகையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கருவேப்பிலை. அதிக அளவு உடல் எடையினால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். 6. சர்க்கரை நோயை குணமாக்கும். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. கருவேப்பிலை கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை கூட எளிதாக கட்டுப்படும். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல பல ஆரோக்கியமான தகவல்கள் சேர அழகு மும்மதம் சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.